श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम ஆறுமுகநேரியிலே அரசாளும் ஆண்டவனே நாளெல்லாம் படியளக்கும் நவமி நாளில் பிறந்தவனே வாழ்நாளெல்லாம் வரமருளும் நாயகனே கீழவீடு குடும்பத்தாரின் குலவிளக்கே ஸ்ரீராமா ராமநாமம் சொன்னாலே போதும் உங்கள் வாழ்வெல்லாம் வளமாக சேரும் ஸ்ரீராமநாமம் சொன்னாலே போதும் உங்கள் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும் அற்புதங்கள் தந்தவனின் அருளாட்சி நடக்குதையா அற்புதங்கள் தந்தவனின் அருளாட்சி நடக்குதையா ஆறுமுக நேரிலே உன் காட்சி மலருதையா ஆறுமுக நேரிலே உன் காட்சி மலருதையா ராமநாதனுண்டு நாராயணனானவன் ராதா கிருஷ்ணனாக துவாபரயுகம் கண்டவன் ராதா கிருஷ்ணனாக துவாபரயுகம் கண்டவன் ஆறுமுக நீரிலே ஸ்ரீராமா உன நாமத்தினை நான் சொல்வேன் அருளாமா ராமநாமம் சொன்னாலே போதும் நம் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும் அழகான புரட்டாசி மாதத்திலே ஐயனே திருநடை வாசலிலே புவனமெல்லாம் பூச்சரியும் அருள்ராமா புண்ணியத்தை நான் பாட வருவாயே ஸ்ரீராமா ஜெய ராமா அருள்ராமா உன்னை அண்டி வந்த மக்களுக்கு அருளாமா உன்னை வேண்டி பணிந்த மக்களுக்கு வரம் தருவாய் ஸ்ரீராம நாமம் சொன்னாலே போதும் நம் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும் சொன்ன கண்ணனே அருள்வாய் என் நாவில் நிற்கும் நாரணன் அவதாரமா ஆறுமுக நேர்கிய வீட்டினிலே நல்லாடுதோற சிலை வடிவாயானவனே வந்து பணிந்தோர்க்கு நல்ல வரம் தருவாய் உன்னை வந்தனங்கள் பாடுகிறேன் வளம் தருவாய்
உனக்கு வந்தனங்கள் பாடுகிறேன் வளம் தருவார். ஸ்ரீராம நாமம் சொன்னாலே போதும் நம் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும். அற்புதங்கள் தந்த ஸ்ரீராமா உன் அவதார மகிமை பாடலாமா. குறைவில்லா நிறைவான வாழ்வை இறையவனாய் நீ இந்த தருவாய். கவலைகளை மறப்பாய் கருணை மழை பொழிவான். கவலைகளை மறப்பாய் கருணை மழை பொழிவான். கனவெல்லாம் நினைவாக்கி ஆட்சி தருவான். கனவெல்லாம் நினைவாக்கி ஆட்சி தருவான். ஸ்ரீராம நாமம் சொன்னாலே போதும் நம் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும். ஸ்ரீராம நாமம் சொன்னாலே போதும் நம் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும். ஆறுமுக நீரிலே அழகு கோவிலே சிலை வடிவானவனே ஸ்ரீரங்க நாயகனே. சிலை வடிவானவனே ஸ்ரீரங்க நாயகனே. எந்த முள்ள குடியிருந்து ஏற்றங்களை தருபவனே. தத்துவவதாரம் கண்ட பரம்பொருளாரணனே. எங்கும் நிறைந்த நாயகனே ஏற்றம் தர வருவார். சங்கங்கள் தான் முழங்க சகலம் நீயானா. வங்கக்கடை ஒளித்தெழுந்த வைகுண்டநாதா. தங்க நிற மேனியனே தயாபரணி வருவாயையா. நீ அருவாயையா. நாவில் அமர்வாயையா. நல்லரு தருவாயையா. உலகங்கள் அனைத்துக்கும் நீயே தெய்வம். உன்னை நாடி வருவோர்க்கு நீயே தஞ்சம். உலகங்கள் அனைத்துக்கும் நீயே தெய்வம். உன்னை நாடி வருவோர்க்கு நீயே தஞ்சம். எந்த நாளுமே உந்தன் நாமத்தின் எந்த நாளுமே உந்தன் நாமத்தின் புகழ் பாடிடும் மகனல்லவா. உலகங்கள் அனைத்துக்கும் நீ தெய்வம். உன்னை நாடி வருவோர்க்கு நீ கொஞ்சம்.
நிலையோடு கவி பாடும் பிள்ளை நானையா நிலையான புகழ் வாழ்வை தருவாய் ஐயா 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 நிலையான புகழ் வாழ்வை தருவாய் ஐயா என்று கலையாத இசை ஞானம் அருள்வாய் ஐயா உலகங்கள் அனைத்துக்கும் நீ தெய்வம் உனை நாடி வருவோர்க்கு நீயே தஞ்சம் சாதிகள் இல்லாத குரு நீயா புகழ் சாதிக்க தவம் இருந்த இறை நீ ஐயா சாதிகள் இல்லாத குரு நீயா புகழ் சாதிக்க தவம் இருந்த இறை நீ ஐயா கலிமாய நிலை தாங்க முடியாதையா ஐயா 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 களிமாய நிலை தாங்க முடியாதையா இந்த களி மாற்றி புவி காக்க அருள்வாய் ஐயா உலகங்கள் அனைத்துக்கும் நீ தெய்வம் உனை நாடி வருவோர்க்கு நீயே தஞ்சம் அன்பனும் வழி ஓங்க சொன்னாயையா நான் அதைத்தானே உலகெங்கும் செய்தேனையா அன்பனும் வழி ஓங்க சொன்னாயையா நான் அதைத்தானே உலகெங்கும் செய்தேனையா மம்மான களிமாயம் பார்ப்பாய் ஐயா 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 வம்பான களிமாயம் பார்ப்பாய் ஐயா அதை வளர்க்காது உடன்தானே குளிப்பாய் ஐயா உலகங்கள் அனைத்துக்கும் நீ தெய்வம் உனை நாடி வருவோர்க்கு நீ தஞ்சம் உலகங்கள் அனைத்துக்கும் நீ தெய்வம் உனை நாடி வருவோர்க்கு நீயே தஞ்சம் எந்த நாளுமே உந்தன் நாமத்தின் எந்த நாளுமே உந்தன் நாமத்தின் புகழ் பாடிடும் மகனல்லவா உலகங்கள் அனைத்துக்கும் நீயே தெய்வம் உனை நாடி வருவோர்க்கு நீயே தஞ்சம் ஆறு செஞ்சடை சூடிய ஐயனே அலையிலே துயில் ஆதிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவசிவா மைத்துனராகவா
வேறு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரரிராகவா ஏறு மீதினில் ஏறிடும் ஈஸ்வரா எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாராயணா தேசமயம் ஏகம் திட்டித்த மகாவரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சித்தபடி இல்லாது மனச நிச்சித்தபடி அல்ல ஐயாவே இங்கும் அங்கும் இங்கும் இருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவாரகர ரகரா எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழ கடப்பாறை தக்காக்க வந்த தயாபரன் மாய கலி இழைத்து மக்களை ஒரு உடைக்குள் ஆள வந்த மன வைப்பதிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொண்ணு திருவடி பணிந்து ஆறுமுகநேரி கீழவீடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற எம்பெருமான் ஸ்ரீ ராமசாமி திருக்கோவில் இந்த கொடை விழாவிலே ஆண்டவனுடைய ஆன்மீக அருளிசை நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிற அடியவனை ஆண்டுதோறும் இவ்விடத்திலே அழைத்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான திருக்கோயில் நிர்வாக பெரியோர்களே பணிவிடைதாரர்களே இந்த ஆறுமுகநேரி கீழவீடு நகரத்துக்கு சொந்தக்காரர்களே இந்த நல்ல நிகழ்வை கண்டும் கேட்டும் ஆண்டவனுடைய அருளை பெற வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களே நம் தாய் வீர மாகாளி வளர்த்த வீர கண்மணிகளே இந்த நல்ல நிகழ்வினை இவ்விடத்திலே ஏற்பாடு செய்து இந்த அற்புதமான திருக்கோயில் நிர்வாக குழுவிலே இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் ஐயாவுடைய அன்பு பிள்ளை KRM ராதாகிருஷ்ணன் அவர்களை ஈண்டெடுத்த தாயாரே குடும்பத்தாரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்வினை ஆண்டவனுடைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்கிறேன். श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ஆறுமுகநேரியிலே அரசாளும் ஆண்டவனே நாளெல்லாம் படியளக்கும் நவமி நாளில் பிறந்தவனே வாழ்நாளெல்லாம் வரமருளும் நாயகனே கீழவீடு குடும்பத்தாரின் குலவிளக்கே ஸ்ரீராமா ராமநாமம் சொன்னாலே போதும் உங்கள் வாழ்வெல்லாம் வளமாக சேரும் ஸ்ரீராமநாமம் சொன்னாலே போதும் உங்கள் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும் அற்புதங்கள் தந்தவனின் அருளாட்சி நடக்குதையா அற்புதங்கள் தந்தவனின் அருளாட்சி நடக்குதையா ஆறுமுகநேரியிலே
மலருதையா ஆறுமுக நேரிலே உன் காட்சி மலருதையா ராமநாதனுண்டோ நாராயணனானவன் ராதா கிருஷ்ணனாக துவாபரையும் கண்டவன் ராதா கிருஷ்ணனாக துவாபரையும் கண்டவன் ஆறுமுக நேரிலே ஸ்ரீராமா உனநாமத்தினை நான் சொல்வேன் அருளாமா ராமநாமம் சொன்னாலே போதும் நம் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும் அழகான புரட்டாசி மாதத்திலே ஐயனே உன் திருநடை வாசலிலே புவனமெல்லாம் பூச்செறியும் அருள்ராமா உன் புண்ணியத்தை நான் பாட வருவாயே ஸ்ரீராமா ஜெய ராமா அருள்ராமா உன்னை அண்டி வந்த மக்களுக்கு அருளாமா உன்னை வேண்டி பணிந்த மக்களுக்கு வரம் தருவாய் ஸ்ரீராம நாமம் சொன்னாலே போதும் நம் வாழ்வெல்லாம் வலம் வந்து சேரும் சொன்ன கண்ணனே அருள்வாய் என் நாவில் நிற்கும் நாரணன் அவதாரமா ஆறுமுக நேரு கீழ வீட்டினிலே நல்லாடுதோற சிலை வடிவாயானவனே நொந்து பணிந்தோர்க்கு நல்ல வரம் தருவாய் உன்னை வந்தனங்கள் பாடுகிறேன் வளம் தருவாய் உனக்கு வந்தனங்கள் பாடுகிறேன் வளம் தருவாய் ஸ்ரீராம நாமம் சொன்னாலே போதும் நம் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும் அற்புதங்கள் தந்த ஸ்ரீராமா உன் அவதார மகிமை பாடலாமா குறைவில்லா நிறைவான வாழ்வை இறையவனாய் நீ நின்று தருவாய் கவலைகளை மறப்பாய் கருணை மழை பொழிவான் கவலைகளை மறப்பாய் கருணை மழை பொழிவான் கனவெல்லாம் நினைவாக்கி ஆட்சி தருவான் கனவெல்லாம் நினைவாக்கி ஆட்சி தருவான் ஸ்ரீராம நாமம் சொன்னாலே போதும் நம் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும் ஸ்ரீ
ஸ்ரீராமநாமம் சொன்னாலே போதும் நம் வாழ்வெல்லாம் வளம் வந்து சேரும் ஆறுமுக நீரிலே அழகு கோவிலே சிலை வழிவானவனே ஸ்ரீரங்க நாயகனே சிலை வழிவானவனே ஸ்ரீரங்க நாயகனே உள்ள குடியிருந்து ஏற்றங்களை தருபவனே பக்குவதாரம் கண்ட பரம்பொருளாரணமே எங்கும் இருந்த நாயகனே ஏற்றம் தர வருவார் சங்கு மணிகள் தாங்குங்க சகலம் நீயானா பங்குகளை உயிர்த்தெழுந்த வைகுண்ட நாதா தங்கனிதே மேனியனே தயாபரணி வருவாயையா நீ அருவாயையா நாவில் அமர்வாயையா நல்லரு தருவாயையா எண்ணடங்கா ஜோதிவன் மண்ணடங்கி வாழுகின்ற அற்புதமான இறைவனுடைய திருநாமத்தால் 10 அவதாரம் கண்ட பரம்பொருளான இறைவனுக்கு திரேதா யுகத்திலே அற்புதமாக ராமாவதாரம் கண்ட அந்த நாராயணனுக்கு இவ்விடத்திலே கோயில் கட்டி ஆண்டாண்டு தோறும் அற்புதங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவனுடைய அன்பான பிள்ளைகளை உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். ஆண்டவன் உங்களோடு இருந்து எல்லா வகையிலும் சிறப்பு தருவார். இந்த நாவில் வருகின்ற வார்த்தை ஒருபோதும் பொய்யாக போனது கிடையாது. நிச்சயம் வாழ்வதற்பான். அதற்காக நம்பி பிடித்திடுங்கோ சிவ சிவ அரகரா கோலே நெடி மலையமாடங்கட்டி ஆடுகிறார். நான் உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணுமக்கா இரவு பகல் வேலை செய்தாலும் வேலை முடியாதப்பா. அற்புதங்கள் தர வந்த ஆண்டவனுடைய அற்புதமான இவ்விடத்திலே பொற்பத்தை பணிந்து பாடுகிறேன். நீங்கள் என்ன என்ன வரங்களோடு வந்திருக்கிறீர்களோ, கேட்பதற்காக வந்திருக்கிறீர்களோ, என்ன என்ன நோய் நொம்பலம் குறைகள் இருந்தாலும் இந்த மேடை நிகழ்வினால் அவனுடைய நாமத்தை கேட்பதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா தீரும். சில பேருக்கு உடனே தீரும், சில பேருக்கு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க என்னையா ஒண்ணுமே தெரியலையேம்பாங்க. அப்ப ஏன் இந்த அதான் ஒரே நேரமா அடுப்பு போட்டு பானை வச்சு பொங்க வச்சா கூட சில பேருக்கு சீக்கிரமா பொங்கிறது, சில பேருக்கு நிறைய அதே அடுப்பு அதே விறகு அதே தீ தான். ஆனா ஏன் மாறுது? அதான் ஏதோ நிலை மாற்றம் இருக்கிறதே. இறைவன் நிச்சயித்தது. ஆனால் நிச்சயம் படியளக்கின்ற இறைவன் உன்னை ஒருபோதும் சோதிக்க மாட்டான். அதனால் தான் சொல்லுகிறேன், அவன் ஒருவனே உனக்கு இறைவனாக இருக்கிறான். ஆறுமுகனையிலே குடிகொண்டிருக்கிற அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நாராயணமாக அவதரித்து இக்கலியுகத்திலே வைகுண்டமாக வடிவெடுத்து வந்த உங்களை வையகத்திலே வாழ வைக்க வந்த இறைவன் அல்லவா? அவனை நம்பி பிடித்திடுங்கோ கோலனடி மாலையமாடங்கட்டி ஆடுகிறாடி சித்தனுரா வித்தை காலம் கொடுமையானது. பொதுவா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாள் இயற்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. நாட்டிலே பேர் அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மனிதனாக இல்லை, அவன் மனித நேயங்கள் மறந்து போகிறது. ஒரு உதவி செய்தா கூட ஓத்திரம் பண்றதுக்கு 4 பேர் இருந்துகிட்டே இருக்கிறான். அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான், கூட இருந்தே குழி பறிக்கிறவன் இருக்கிறான். இந்த நிலைகள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறது. ஆண்டவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். மக்களே, குடல் தோண்டி சாமியடா குலம் காக்க நாம் வருவேன். அவர்கிட்ட யாரும் தப்ப முடியாத மக்களே. அதனால தான் சொல்றேன், ஒரு புத்தியா இருந்து உள்ள என்னை கொண்டோருக்கு ஒரு புத்தி இருந்து வாழ வைப்பேன். ஒரே புத்தியாக இருந்து ஏன் சிந்தனை மாறாதே? தெய்வம் இங்கே இருக்கிறது, ஆண்டவன் இங்கே இருக்கிறான். அவன் என்ன இவ்வளவு தூரம் கதை கூட்டிட்டு போறோம்? கடவுள் எங்க இருக்கிறான்? அழகா கோயில் கூட நடத்துகிறோம், திருவிழா எடுக்கிறோம், மாலை போடுறோம், எல்லாம் செஞ்சாச்சு. கடைசியில் திருவிழா முடிஞ்ச உடனே
கூடிட்டா 10க்கு 10 இல்லைன்னா 8க்கு 8 இல்லைன்னா 4க்கு 4 ரூம் தான். கதை பூட்டிட்டு போயிடுறோம். நம்மளே ஒரு பெட்டில் படுக்கணும்னா ஏசி அது இதெல்லாம் வச்சுட்டு ஹாயாக இருக்கிறோமே, உலகத்தை காக்கிற கடவுளை உள்ள வச்சு பூட்டிட்டு போகிறோமே, வெந்து நொந்து போக மாட்டாரு. யாருக்காவது அந்த எண்ணம் இருக்குதா சொல்லு? அங்கே ஏசி இல்லை, ஒன்றும் இல்லை, 4க்கு 4 எப்படி இருக்கும்? அப்போ ஆண்டவன் எங்கே இருக்கிறான்? சரியா சொல்லுங்க, ஆண்டவன் எங்கே இருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் எங்கே இருக்கிறான்? மணியம்மா, நீ தான் வாய்ப்பா கிடைச்சிருக்கு. நீ சொல்லு, ஆண்டவன் எங்க இருக்கிறான்? இதயத்தில் இருந்தா வாது சூது வஞ்சகம் பிறர் மோகம் வராது. ஆண்டவன் நம்முடைய இல்லத்திலே உள்ளத்துக்குள்ளே இருந்தால் பிறருக்கு கேடு எண்ணக்கூடிய எண்ணங்கள் வராது. ஆமா, அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை பிடிச்சு கொடுக்கணும், அங்க போன இங்க போன இந்த நிலைமைகள் வராது. அதான் சொன்னார், ஒரு புத்தியாயிருந்து உள்ளே என்னை கொண்டோர்க்கு ஒரு புத்தியிருந்து பூலோகம் ஆள வைப்பேன். உங்களுக்குண்டே சேர் நிறைய போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே அந்த சேரில் போய் உட்காருங்க. சாமிகள் விரதம் இருக்கிற சாமிகளுக்கு தான் நிறைய போட வேண்டியிருக்கு. அவ்வளோ சேரை எடுத்து போட்டு போடுங்க. உங்க சேர் தான். ஆமா, அன்பு பிள்ளை, ஐயாவுடைய அன்பு பிள்ளை, தெய்வீகத்தில் சிறந்திருக்கிற பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணி உங்களுக்கு சேருகிறோம் ஆசன் போட்டிருக்காரு. எந்த பிள்ளையும் கீழே இருக்கப்படாது, எல்லாரும் மேலாவே போடணும். ஒரு உயர்ந்த சிந்தனை. அதான் சொன்ன, நல்ல நினைவோர்க்கு நெய்யானாலும் மாறாது பூமி மீதில் வாழ்ந்திருப்பார். நல்ல நினைவோருக்கு, நல்ல சிந்தனைகளுக்கு பொல்லாங்க எந்த காலம் ஆனாலும். இன்னைக்கு லேச சோதனை மாதிரி இருக்கலாம், அன்னைக்கு கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் நோய் நொம்பலம் வரலாம். நீங்க நினைக்கலாம் நமக்கு இப்படி வருதான்னு நினைக்கவே மாட்டேன். நல்லவன் நினைக்கவே மாட்டேன். நல்லவன் எதிலையும் ஜெயிப்பான், ஜெயிச்சுக்கிட்டே வருவான். அதெல்லாம் கிடையாது. ஐயா ஆண்டவன் அவரை கீழே விட மாட்டான். விழுந்த மாதிரி இருக்கும், ஆனா தூக்கி மேல இருந்தா. நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராது, கேடு வராது, பூமி மீதில் வாழ்வார்கள். அந்த நம்பிக்கையோடு இறைவனை நம்பி பிடிங்க. எல்லாருக்கும் எல்லா புத்தியும் ஆண்டவன் வந்து உங்களை செல்வ செழிப்போடும் நீடி ஆயுளோடும் எந்த குறைவின்றியும் உங்களை வாழ வைப்பான் என்ற வாழ்த்துதோடு இந்த நிகழ்வு தொடர்கிறது. ஐயாண்டியா மாயவன எதிர்கன குறித்த ஏரணியும் மாயவன பார்த்து பணிய போறேனே, என்னாலும் காத்து அவர் அருள்வாரே. பார்த்து பணிய போறேனே, என்னாலும் காத்து அவர் அருள்வாரே. காத்து அருளுகின்ற கருணைப்படி தான் நடந்தால், காத்து அருளுகின்ற கருணைப்படி தான் நடந்தால் கேட்கும் வரம் கிடைக்குமே, எப்போதும் கேட்கும் வரம் கிடைக்குமே. கேட்கும் வரம் கிடைக்குமே, எப்போதும் கேட்கும் வரம் கிடைக்குமே. உண்டு தவம் இருந்து முத்திரி தீர்த்தமுள்ள தோப்பு பதி பணிந்தாலே அல்லாத மாயை மறைந்து ஓடுமே. தோப்பு பதி பணிந்தாலே அல்லாத மாயை மறைந்து ஓடுமே. மாயை உலக மதில் மாயவனை தான் தொடர, மாயை உலக மதில் மாயவனை தான் தொடர தருமனரை திறக்குமே, உன்னோட கரும பலன் கிடைக்குமே. கருமனரை திறக்குமே, உன்னோட கரும பலன் கிடைக்குமே. தொட்டு தொழுதவர்க்கு இந்த பிணி தீருகின்ற தொட்டில் பதி நடந்தாலே உன்னோட பட்ட கடன் தீருமே. தொட்டில் பதி நடந்தாலே
நீ நடந்தால் வண்டி மரச்சோலை வாகைப்படி நீ நடந்தால் உள்ளம் தெளிவாகுமே உன்னோட எண்ணம் நிறைவேறுமே உள்ளம் தெளிவாகுமே உன்னோட எண்ணம் நிறைவேறுமே கொல்லா கலியுகத்தில் வல்லோனம் வைகுண்டரை கொல்லா கலியுகத்தில் வல்லோனம் வைகுண்டரை போற்றிட்டு நம் பணிந்தாலே நம்மோட பாவம் பறந்து ஓடுமே போற்றிட்டு நம் பணிந்தாலே நம்மோட பாவம் பறந்து ஓடுமே எட்டு கணக்குரைத்த ஏரணியும் மாயவன எட்டு கணக்குரைத்த ஏரணியும் மாயவன பார்த்து பணிய போறேனே என்னாலும் காத்து அவர் அருள்வாரே பார்த்து பணிய போறேனே என்னாலும் காத்து அவர் அருள்வாரே காத்து அருளுகின்ற கருணைப்பதி தான் நடந்தால் காத்து அருளுகின்ற கருணைப்பதி தான் நடந்தால் கேட்கும் வரம் கிடைக்குமே எப்போதும் கேட்கும் வரம் கிடைக்குமே கேட்கும் வரம் கிடைக்குமே எப்போதும் கேட்கும் வரம் கிடைக்குமே எல்லாம் கை தட்டலாம் ரொம்ப ரொம்ப உற்சாகமா தெய்வீகத்துக்கு இன்றெல்லாம் வர 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 அப்படியே கம்மியாகிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு எங்கேயாவது டப்பாங்குது போட்டால் நல்லா இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் நிகழ்ச்சி நடக்குது, பெருவாரியான கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். அப்போ அதை ஒரு ஆள் செல்ஃபோனில் லைவில் போட்டார். நான் அன்னைக்கு பார்த்து என்னடான்னு பார்த்துட்டேன். இந்த விஜய் டிவியில் வர ராமரா, இந்த ராமன் எவ்வளோ அழகா இருக்கா, அந்த ராமனை பார்த்தேன். அவன் ஒரு பாட்டு பாடினா, ஐயா என்ன கூட்டம் ஐயா, அவ்வளவு பேரும் கை தட்டுறா. என்ன பாட்டு பாடினா, ரொம்ப செந்தமில்ல பாட்டாம பாடுறங்க. தாடி என்ன உடம்பி அங்கங்க பச்சை நரம்பி அவட அந்த அவ்வளவு பேரும் விசில் அடிக்க. அதான் உடம்புன்னு பாடலை. அத்தாடி என்ன உடம்பி நரம்பி ஒரே பீ இப்படி பாடுனா அவன் நல்லா பெரிய ஆளாயிட்டான். பாட்டு இன்னைக்கு விஜய் டிவின்னு அங்கன்னா கூப்பிடுறான். நம்ம அன்னிலிருந்து அரகரா பாடி இதே நிலைமையில தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவனுக்கு கூட்டத்தை பார்த்தா என்னமா இருக்கிற அப்பா அப்படி போனாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குந்தான், ஒரு நாள் நிலைக்கும். ஆனால் நெடுநாள் நிலைக்கா. என் அப்பன் நாராயணுடைய நாமத்தை பாடி பணிவோருக்கு ஒரு நாளும் குறைவராது மக்களே. எந்த காலத்திலும் அவர்களுக்கு நோவு நொம்பலம் கஷ்டம் நஷ்டங்கள் எதுவும் வராது. வந்தது போல் இருக்கும். மாயைகள் வரும், அப்படியே வரும். ஆனா அதெல்லாம் கண்ணி வைக்க நேரம் ஓடி போகும் எல்லாம். ஆமா, மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவ கண்டு நம் வாசல் கலங்கிட வைத்து விடும். செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே ஒளி பறித்தாலும் கொடுத்தது காத்திருக்கும். செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். என்ன சாமியார் சினிமா பாட்டு பாடுறான்னு பாக்குறீங்களா? ஆமா, நல்ல எல்லாம் எடுத்துக்கணும். நீங்கெல்லாம் சாமி மாறுதான் நாட்டையே கெடுக்கிறான் வளர்க்குறான், எல்லாமே அவங்களுக்குள்ள தான் இருக்கு. இப்படியே நல்லதை கெடுத்து நல்லதை சொல்லிக்கிட்டு போனா பரவாயில்ல. ஆமா, அடுத்தவனை நோண்டினாதான் பிரச்சனை இல்லையா? நம்ம பார்த்தா இருக்குண்டா, நான் எங்க நல்லது இருந்தாலும் எடுத்துக்குவேன். அதை கொண்டு உங்ககிட்ட அப்படியே போட்டுக்கோ. அந்த வார்த்தை நல்லா இருந்துச்சு, அதனால எடுத்துக்கிறேன். ஏன் அகிலத்தில் இதை விட வார்த்தைகள் இருக்கிறதே. நல்ல நினைவோர்க்கு நாளத்தனையாலும் வராது பொலி மீதில் வந்திருப்பார். என் அன்பு மக்களே, ஆண்டவனுடைய நல்ல நினைவோடு கேளிருப்பீர்கள் என்றால் ஒருபோதும் உங்களுக்கு குறை இருக்காது. சொன்னவனானல்ல நாராயண வைகுண்டம் சொன்ன சொல்லல்லவா இவ்வளவு பேர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கில் வருவார்கள் என்று அங்கே செயல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஆத்தாடி ஒன்னை இடம்பின்னு பாடுற பாட்டுக்கு இருக்கிற கூட்டம் ஐயாவேடு பாடுறதுக்கு கூட்டம் இல்லாம போயிடுச்சு. இந்த சந்தியில உட்கார்ந்து எவ்வளவு கலகலப்பா இருக்கும். வீட்டில் இருக்கவங்கள வெளியில வந்து உட்கார்ந்தது கேட்டா எப்படி இருக்கணும்? இது கேட்டவருக்கு எப்படி மலடியும் கதையை ஆயிருப்பத்தோடிலாகி என்னானை பார்வதியால் ஈஸ்வரன் நானை உன்னானை மகளை
உடனே பேசுவாரா ஏ குட்டமது கொண்டோர் குணவித்து கேட்பீரால் திட்டமது சொன்னோம் தீரும் தீருவானை எந்த நோயாக இருந்தாலும் ஆண்டவருடைய அருள்நாமத்திலே பக்தியோடு பற்றி கேட்டால் உன்னுடைய அற்புதங்கள் அத்தனையும் இறைவன் தருவார். என்னுடைய நாவிலே வருகின்ற வார்த்தை பொய்யானது கிடையாது. உன் நோயின் நொம்பலம் எதுவா இருந்தாலும் ஐயா தீர்த்துடுவார். அந்த நம்பிக்கையோட சாமியை கேளுங்க மக்கா. ஐயா நல்லா கை தட்டலாம். கவலை எல்லாம் தூரப்படுங்க, சந்தோஷமா இருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க. தினம் வாகனம் மேலே எங்கள் ஐயா வரம் வருவத பாருங்க. கொடி வரப்புது பாருங்க, கொடிய சிந்தாடுது பாருங்க. கவி கொடியிலே எங்கள் ஐயா குடியிருப்பத பாருங்க. தொட்டில் வாகனம் பாருங்க, மக்கள் சுமந்து வாரத பாருங்க. நல்ல தொட்டில் மேல எங்கள் ஐயா அமர்ந்து வாரத பாருங்க. சப்பர வாகனம் பாருங்க, அதுல சென்று வாரத பாருங்க. அந்த சப்பரத்துள்ளே வைகுண்ட சாமி வந்து வாரத பாருங்க. அண்ணன் வாரத பாருங்க, அந்த நடை அழக பாருங்க. அந்த அன்னத்தின் மேல வைகுண்ட சாமி அழக வாரத பாருங்க. பூக்குழியாம் பாருங்க, நல்ல புகழ் வாகனம் பாருங்க. பூவண்டர வைகுண்ட சாமியை கொஞ்சிருப்பை பாருங்க. துளசி வாகனம் பாருங்க, நல்ல துணையை வாரது பாருங்க. துளசி மாலை அணிந்து ஐயா மகிழ்ந்து வாரது பாருங்க. வாரத பாருங்க, நகை ஆடி வாரத பாருங்க. அந்த நகத்து மேல எங்கள் ஐயா நடன காட்சிய பாருங்க. கருடன் வாரத பாருங்க, அது பறந்து வாரத பாருங்க. கருடன் மேல நம்ம ஐயா அணிந்து வாரத பாருங்க. வாரத பாருங்க, அது குதித்து வாரத பாருங்க. குதிர மேல வைகுண்ட சாமி விட்டுக்கு போறத பாருங்க. அம்மன் வாரத பாருங்க, நடை அழக பாருங்க. அந்த அம்மன் கோயில் எங்கள் ஐயா அழக வாரத பாருங்க. இந்திர வாகனம் பாருங்க, இந்த இந்திர லோகத்தை பாருங்க. இந்திர வாகனத்துள்ளே ஐயா இசைந்து வாரத பாருங்க. தேரு வாரத பாருங்க, தெருவில் வாரத பாருங்க. தேருக்குள்ளே ஜனபூவன் வந்து வாரத பாருங்க.
வரத பாருங்க, அது கனிமை வரத பாருங்க, அந்த காலை மேலே எங்களையா காட்சி தரத பாருங்க. சாமி வரத பாருங்க, நம்ம சாமியை கும்பிட வாருங்க, தின வாகனம் மேலே எங்களையா வலம் வருவத பாருங்க. இந்த வையகத்துக்குள்ளே இறைவன் வடிவெடுத்தவ இறைவன், அவதாரமாக வந்த இறைவன், மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொன்ன இறைவன் இதோ வர இருக்கிறார், அதோ வருகிறார், இதோ வருகிறார் என்று பொய்யிரைக்க வரவில்லை. நாம் பறவைகள் போல அதை தந்துருவார், இது நடக்கிறார், மடவன் நடக்கிறான், குருடன் பார்க்கிறான், ஜவுடன் கேட்கிறான்னு நாம் பொய்யிரைக்க வரவில்லை. இறைவனை நம்பு, இந்த பூலோக வாழ்வு உனக்கு செழிக்கும். இறைவனை நம்பு, உன்னுடைய வாழ்க்கை பாதை உனக்கு தெளிவடையும். இறைவனை நம்பு, உன் முன்னாலே இருக்கிற எதிர்ப்பு வினைகள் எல்லாம் மாறும். அதற்கு யாரனை நம்பி பிடித்திருந்தோ நம்பி பிடித்தவருக்கு நல்லவை தருகிற நாராயணன் ஒருபோதும் உங்களுக்கு குறை தர மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் இந்த மேடைக்கு ஐயாவுடைய வடக்கு வாசலாம், அந்த தட்சிணா பூமியில வடக்கு வாசல் படியை தொட்டு வணங்கி, இறைவா நான் சொல்லுகிற இடத்திலே கேட்கிற மக்களுக்கு கேட்கிற வரத்தை வாரிக்கொடும் என்று வாதாடி வந்தவர்க்கு அலங்காரத்து வைப்பேனேடா. நீ ஓடி போக வேண்டாம் மகனே கண்மணியே. பெரியா கொஞ்ச நேரம் அந்த சேர்ல உட்காருங்க. ஆமா, நான் அப்புறம் ராமன் தர்றேன். சரியா, அப்புறம் நாமன் தர்றேன். கொஞ்சம் உட்காருங்க. அந்த அது பக்கம் சேர்லாம் நிறைய இருக்கு, அதில் உட்காருங்க. கோயிலுக்கு ஒன்றா வரமாட்டான், கும்பிட வேணா வரமாட்டான், குப்பியை போட்டால் குப்புற வந்து கிடப்பான். நிலைமை எங்க பொதுவா சங்க கூட்டம் இல்லையப்பா, ரத்த கூட்டம் அற்புத பாடல்களை எல்லாம் கேளுங்கள். ஆண்டவன் உங்களோடு இருக்கிறார். அவருடைய திருநாமத்தை கேட்டவருக்கு ஒரு நாளும் குறை இருக்காது. அதிலும் சொல்லவே வேண்டாம், 6 மணி நேரம் சுத்தி சுற்றி ஒரே ஐயாவுடைய பதிவுகள் நிறைய இருக்கிறது. ஸ்ரீ ராமபிரானுக்கு கோயில் நிறைய இருக்கிறது. இத்தனை இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் உலகெல்லாம் பாராட்டப்படுகிறது. ஆனா உலகத்தில் பேரழிவும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் வருகிறது யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வருது. இன்னைக்கு எங்க ஊரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் புயல் வர போகுதான். ஆமா, நான் வசமா தப்பி இங்க வந்துட்டேன். ஆமா, நீருக்கு கைத்தட்டின்னு போண்டமாக்கும். ஆமா, புயல் முடிகிற வரைக்கும் எல்லாரும் இங்கிட்டு போட்டுறோம். எல்லாரும் நீங்க கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வீட்லயே சோறு போட்டாலும் போதும். என் பெண்டாட்டி இருக்காளே, புயல் தானே ஐயா அடிக்கு. புயலுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன சம்பந்தம்? பேரப்படாதே. எதுல புயல்ல? கடவுளே, நான் தான் இப்ப சொல்லிருக்கேன் ஒண்ணுமே நடக்காதுன்னு. உனக்கு அப்படி ஒரு சின்ன ஆசை இருக்குதா? புயல் வரும்னு சொல்லியாச்சு. வரும், ஆனா வராது. என்ன பாப்போம், அதெல்லாம் நல்லபடிதான். ஒரு புயல் வந்ததுலயே கன்னியாகுமரி மட்டும் உருக்குறைஞ்சு போய் கிடக்கிறது. இன்னொன்னுக்கு தாங்குமாங்கிற சந்தேகம் தான். வராது. ஐயாவை நம்புவோம். எல்லா வகையிலும் நல்ல ஒரு நல்ல மழை பொழியட்டும், நாடு செழிக்கட்டும். விளைஞ்ச நெல்லெல்லாம் கன்னியாகுமரி மடத்தில் அப்படியே கிடக்குது. இனி மழை பொழிஞ்சுன்னு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன செய்யறது? இறைவனை நம்புவோம். அவர் நல்லபடியா வாழ வைப்பார். அந்த சிவசிவா அரகரா என்ற நாமத்தினை தொழுது கேட்போம். ஐயா தருகிறார்.
கேட்டவருக்கு கேட்டவரத்தை வாரிக் கொடுக்கிற வள்ளலாக இவ்விடத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக வந்திருக்கிற இறைவனுடைய 10வது அவதாரமே நம் சான்றோர் குலத்திலே ஏற்படுத்திய அற்புதமான நிகழ்வு ஐயா வைகுண்டம் என்ற அவதாரம். அந்த அவதாரம் சாதாரண நிகழ்வு அல்ல, மனிதன் அல்ல, மாயவன். மனிதன் என்று இன்று பல பேர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று பிழையாக சிலவற்றை எழுதி கொண்டிருக்கிறார்கள். முத்துக்குட்டி சுவாமி என்று முறையமிட்டு சொல்லுகிறார்கள். ஐயாவுக்கு அப்படியெல்லாம் பெயர் கிடையாது. ஐயா சொல்கிறார், முடிசூடும் பெருமாளாக எங்கள் ஐயா வைகுண்ட ராசர் வந்து எங்கள் ஐயா எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை சாதாரண மனிதனை போல் பேசுகிறோம். அவர் இருந்தார், வாழ்ந்தார், உதவையை மனமுடித்தார், ரெண்டு பிள்ளை பெற்றார், கல்யாணம் பண்ணார், செத்து போனார், சமதியானார் என்றெல்லாம் கேவலமான முறையிலே பேசக்கூடிய நிலை இருக்கிறது. மனிதன் என்று எண்ணாதே, மாயவன். அவன் யார்? என்னடங்கா சொரூபத்திலே அந்த சந்திரன் நானே, சூரியனோ நானே, ஏ மந்திரம் நானே, தேனோ தந்தேனோ, ஆணாகி பெண்ணாகி வந்த இறைவனுடைய திருநாமத்தை இந்த உலகம் அறிய வேண்டும். கலி, இது கலியுகம். கலியுகத்திலே தெய்வ நம்பிக்கை காணவில்லை, தெய்வ துவேஷம் அழுது கொண்டே இருக்கிறது. இந்திய திருநாட்டிலே, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே எங்க பார்த்தாலும் இந்துக்கள் தான் தாக்கப்படுகிறார்கள். இந்து ஆலயங்கள் குறை சொல்லப்படுகிறது, இந்து கோயில்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படுகிறது. ஏன்? அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற இந்து ஆலயங்களுடைய சிலைகள் களவாடப்படுகிறது. மக்களே காணாமல் போகிறது. கடவுள் சிலையே கொள்ளடிக்கிற பயலோட கொண்டு ஆட்சி செய்ய வச்சா நாடு எங்கேயா போவோம்? ஆண்டவன் எங்க இருக்கிறான்? அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். குடல் தோண்டி சாமியடா நான் வருவேன். எல்லா இடத்திலையும் ஐயா சொன்னாரே, வேண்டாம் வேண்டாம் காணிக்கையோ காணிக்கையோ மிகவே வேண்டாம் கூலி. நாராயணனுக்கு அனுப்பல் வேண்டாம் கவடியும். ஒருவாட்டி சொல்லுற, ரெண்டு தடவை சொல்ற, வேண்டாம் வேண்டாம் எனக்கு காணிக்க வேண்டாம், காவடி வேண்டாம், மாணிக்க வைகுண்ட ராதனுக்கு அண்ணா ஐயா சொல்லி இருக்கிறார். கேட்கிறமா? காவடி முருகன் கோயில் கட்டி போற காவடி இல்ல. சில பேர் பேசுவாங்க, பாத்தியா மத்தவனுக்கு காவடி தூக்கி திரியான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, பணக்காரன் பெரியவன் பண்ணி சிங்கம் போடுற கூட்டமே இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ணாத. ஐயாவுடைய பிள்ளை எப்படி இருக்கு? விளக்கின் ஒளி போல வீரமாயிருந்தோ, விளக்கின் ஒளி போல வீரத்தனமாக இருந்தோ. எங்கே ஒருவன் இருக்கிறானோ, எங்கே நாம விட்டவன் இருக்கிறானோ அந்த இடம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். அங்கே பொய், கனவு, சூனியம், வாது, பிறகுமுகம் எதுவுமே இருக்காது. ஆண்டவனுடைய அன்பான பிள்ளைகளே, அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மகிழ்வோடு இருக்கணும். அதான் ஐயா. அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும். நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். சோர்ந்தே போப்பிடாது மக்களே. வரும் வேதனை வந்துகிட்டே இருக்கும், சோதனை வந்துகிட்டே இருக்கும். ஆமா, நேரத்துல இருந்து குரு பயிற்சி மாறி போச்சு. யாருக்கெல்லாம் குரு பார்வையில் இருக்கு? குரு பார்வையில் இருக்கு. குரு பார்வையில் இருந்தா கோடி புண்ணியமா. ஆமா, இப்ப எல்லாருமே குரு பார்வையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். பார்வை இருக்கு. என்னையா? ஸ்ரீ குரு பார்வை இருக்கு. ஸ்ரீ குரு பார்வை அங்க பார்க்கல, அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. பாத்தியா, எல்லாம் ஒரு நக்கல் எல்லாம் வருது. நாட்டிலே அப்படித்தானே.
ஆமா, இந்த உலகத்திலே ஒரே ஒருவன், அவனே நாராயணன், அவனே குருவானவன். அவனுக்கு பிள்ளைகளாக நாமெல்லாம் அந்த இடத்துல வரக்கூடிய தகுதி கூட கிடையாது. அவரை பாடுறோம், பணிகிறோம், அந்த நிலைமையில போயிட்டே இருக்கணும். வாழ்க்கை அப்படிதான் ஓடும், வண்டி சக்கர மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா கேட்கறது கிடைக்கலன்னா சாமியை திட்டாது. ஏன்னா இன்னைக்கு காலங்கள் பொய்யா போய் கொண்டு இருக்கிறது, பொய்யான காலம். ஐயா சொன்னாரே, அஞ்சி வீடு அழியுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன், வாசல் அழியுதடா. அஞ்சு வீடு அழியுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன். அஞ்சு வீடுனா எந்த வீடு? எந்த வீடெல்லாம் யாராவது சொல்லுங்க, பரிசுதார. அஞ்சு வீடு அழியுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன். அஞ்சு வீடுனா என்ன? எல்லாம் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீடு என்ன செய்யறது? நாட்டில் அப்படிதான். இப்ப எல்லாம் பாருங்க, டிவி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்னென்னமோ வந்தாச்சு. ஆமா, இது பிரபலமானதெல்லாம் நம்ம நானும் பார்த்தேன். கடவுளே, நம்ம அந்த காலத்தில் பாடும்போது இதெல்லாம் வந்திருந்தா இன்னைக்கு ஐயாவளி உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஆமா, ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. தும்முனா வாட்ஸ்அப்ல வந்துருது. ஆமா, எவனாவது ஓட்டத்துல அப்படியே லேசா பண்ண படம், மந்திரி சாலையோரத்திலே சுகாதாரத்தை கெடுத்தார்னு போட்டு விட்டுருக்கான். நம்ம ஆள் உடனே போட்டுருவான். அவன் நாளுக்கு போய் ரோட்டோரம் நிக்கிறதே கிடையாது. என்ன வந்தாலும் சரி கம்முன்னு இருந்துக்குவேன். ஏன்னா நம்மளை எடுத்து போட்டா நார் அடிச்சு அசிங்கம் பிடிச்சி போயிட்டே இருக்கிறது. அப்ப நிலைகள் எங்க போகிறது? தெய்வீகம் அழிந்து போகிறது. மனித எண்ணங்கள் இல்லை. யாராவது விழுந்து கிடந்தா நம்ம ஆள் பைக்ல போவோம், அப்ப பார்த்து டமார்னு அடி போட்டு அங்கிட்டு விழுந்து கிடக்கும். பைக்ல போனோம், டக்குன்னு நிறுத்தி ஓடி போய் தூக்குவான்னு நினைக்கிறேன். இப்படி போவான், அப்படி இருந்து பார்ப்போம், ஆள் துடிச்சுட்டே இருப்பாரு. அங்கிருந்து ஒரு காரக்காரன், இங்க இருந்து ஒரு கார, உடனே நம்ம ஆளு இறங்கி தூக்கணுங்கிற எண்ணம் வரவே செய்யாது. உதவி செய்கிற எண்ணம் இன்னைக்கு கெட்டு போச்சு. அப்படி ஒரு உதவினால் கூட, ஆமா இவன் எங்கிருந்து உதவுவான், இவனுக்கு யாதுல பணம், வேற எங்கிருந்து வருமோ அப்படின்னு புறம் சொல்லக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்துக்குள் நடுவே நல்லவனா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, கெட்டவனா ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆமா, என்னடா அவ்வளவு பேரும் பழகி போயிடுவான். ஆமா, ஆனா நல்லவனா வாழ்றது இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டம் தான் சொல்லிட்டு நல்லவனா வாழாம இருக்க முடியுமா? அதான் ஐயா சொன்ன, நல்ல நினைவோர்க்கு நாளத்தலையானாலும் சொல்லாங்கு வராது புவி மீதில் வாழ்ந்திருப்பார். இந்த நிகழ்வை எல்லாம் சொன்ன நீங்கள் கேளுங்கள், ஆண்டவனுடைய அற்புதத்தை கேளுங்கள். இந்த உலகத்திலே சிறப்பு நம்மள தான் இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் நம்பாதே. அங்க அம்பா அங்க வந்துருவார், அதோ வருகிறா இதோ வருகிறான்னு ஊரூரா கூட்டம் போடுவான், ஏசுவான், பேசுவான், என்னென்னமோ செய்யறான். இன்னைக்கு நாமளாவது ஆண்டவருடைய புகழை பாடுறோம். நாமெல்லாம் 1000 மேடை 8000 மேடை தாண்டியாச்சுன்னா ஐயாவுடைய அவதார நிகழ்வு சொல்லுவேன், அந்த கதைகளை சொல்லுவோம், கொஞ்சம் ரகசியம் சொல்லுவோம், மக்களை புரிய வச்சுட்டு போவேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம மதங்களை, நம்முடைய தெய்வங்களை, நம்முடைய ஆலயங்களை ஆமா ஏசியும் பேசியும் கேலி செய்தும் அழிக்கிற நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது. அதற்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதே. இந்துவா பிறந்தவன் விழிப்புணர்வோடு வாழு, அதுல மாற்றமே கிடையாது. உனக்கு எதிராக ஒரு பெரிய படையே திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. எந்த படை தெரியுமா? அதுக்கு முன்னால ஒரு பாட்டு. பொன்னான பதியிலே நாடு வைகுண்ட சாமிக்கு திருநாடு நடக்குதையா. பொன்னான பதியிலே நாடு வைகுண்ட சாமிக்கு திருநாடு நடக்குதையா. நம்ம உள்ளத்தில வேண்டிக்கிட்டு நெத்தியில நாம அதிசயம் நடக்குதையா. இது நமக்கு மகத்துவம் இருக்குதையா. பொன்னான பதியிலே நாடு வைகுண்ட சாமிக்கு திருநாடு நடக்குதையா. நன்னே நன்னே நானே நானே தானே நன்னே நானே நானே.
சுற்றி வந்த சோதனையும் ஓடிவிடும் உண்மையிலே நம்மை சுற்றி வந்த சோதனையும் ஓடிவிடும் உண்மையிலே நம்மை தொற்றி வரும் நோய் கூட மாறிவிடும் நமக்காடு நம்மை தொற்றி வரும் நோய் கூட மாறிவிடும் நமக்காடு பொன்னான பதியிலே நாளுமை இந்த சாமிக்கு திருநாடு நடக்குதையா பதவிட்டு வேண்டிக்கிட்டோம் எங்க பாடுகளை நீங்க சொல்லி திருப்பதி சுத்தி வந்தோம் ஐயா சிவ சிவாரகர மந்திரத்தை சொல்லி வந்தோம் ஐயா சிவ சிவாரகர மந்திரத்தை சொல்லி வந்தோம் எங்க சிந்தையில ஐயா உங்க பாதத்தையே வச்சுக்கிட்டோம் எங்க சிந்தையில ஐயா உங்க பாதத்தையே வச்சுக்கிட்டோம் பொன்னான பதியிலே நாளுமை இந்த சாமிக்கு திருநாடு நடக்குதையா நன்னே நன்னே நானே நானே நன்னே நானே நானே சாமி தொப்பு நாடி வந்தோம் எங்க ஊர போனவங்க சந்தன கூட சுமந்தோம் இப்போ நாடு போற தொக்க எண்ணி நாரணர வேண்டிக்கிட்டோம் இப்ப நாடு போற தொக்க எண்ணி நாரணர வேண்டிக்கிட்டோம் நல்ல வாழுமோர சொல்லி தந்த வைகுண்டர நம்பணிவோம் நல்ல வாழுமோர சொல்லி தந்த வைகுண்டர நம்பணிவோம் பொன்னான பதியிலே நாளுமை இந்த சாமிக்கு திருநாடு நடக்குதையா உள்ளத்தில வெண்ணிக்கு நெத்தியில நமக்கு அதிசய நடக்குதையா திருநாமத்துக்கு மகத்துவம் இருக்குதையா திருநாமத்துக்கு மகத்துவம் இருக்குதையா நன்னே நன்னே நானே நானே நன்னே நன்னே நானே நானே எத்தனை யுகங்கள் எடுத்தாலும் அத்தனையும் இந்த உலகத்துக்காக ஆண்டவன் நாராயணன் எடுத்தது. நாராயணனுடைய அவதாரம் ஒரு நாளும் இந்த மக்களுக்காகத்தானே அவதாரம் எடுத்தது. எங்கே அதர்மம் தூக்குகிறதோ தலை தூக்கி நிற்கிற அதர்மத்தை அளிப்பதற்கு தலைமகனாம் நாராயணன் அவதாரம் எடுத்து வருவேன் என்று தானே சொன்னார். அதுபடி ஒரு யுகத்தில் வந்தாங்க. அதைத்தானே இக்கதையில் சொல்லும் குரோனி என்ற அசுரன் பசி தாங்க முடியாமல் கைரேங்கி எடுத்து விழுந்து போகிறான். அவன் எப்படி பிறந்தான்? ஆணவத்தான். ஆமா, அமுதம் கிடைச்சு போச்சு, சாவுங்கிறதே இருக்காது. அப்படிதான் 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 அப்படித்தான் அப்படிதான் நடக்கும் நடக்கும். ஒரு பக்கம் சிவச்சந்திர கட்சி வைக்கும்போது அப்படி வான வெடிக்க கேட்கடியா, கட 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 கடை வெடிக்கடியா. ஆமா, எல்லாம் வெற்றி சங்கு முழகடியா. அப்படிதான் ஐயா. அடிமகா ஆடிமகா அடிமகா ஐயோடியா ஐயோடியா எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். சேர்ல ஆடிக்க கூடாது, கையை படுத்துங்க. பட்டாசு போட்டா வேகம் வந்துருச்சு. என்ன மூர்த்தி ஐயா,
ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஐயா நம்ம ஆடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நம்ம ஆடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா கை இரண்டு கையும் தலைக்கு மேல வரணும் உற்சாகமா கைத்தட்டும் மக்களே சும்மா இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு விதம் ஆனால் எந்த வழிபாடு எப்படி இருந்தாலும் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இந்து தர்மம் ஒரே பேர் இயக்கம் அதிலே மாற்றமே கிடையாது இன்னைக்கு அதற்கு அழிவுக்காக நிறைய பேர்கள் சொன்று கிடக்கிறார்கள் ஆமாம் வடக்கு தேசத்தில் மேற்கத்திய தேசத்தில் சொன்னாங்களாம் ஆமாம் இந்திய திருநாடை நம் மதத்துக்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதுக்காகத்தான் நல்ல வீடு இள வீடு இருக்கிற வீடு போகிற வீடு வந்த வீடு இருக்கிற வீடு சடங்கு வீடு சாத்தா வீடு எந்த வீடாக இருந்தாலும் துண்டு சீடை வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பான் வெக்கமான ரோசம் சூடு சொல்கிறோம் ஒன்றுமே கிடையாது அவன் பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் ஏசினாலும் கொடுப்பான் பேசினாலும் கொடுப்பான் எப்படி இருந்தாலும் கொடுப்பான் ஏன் 10 பேரில் ஒருத்தன் மாறமாட்டானாங்கிற நப்பாசை தான் நம்ம ஆளு விழுந்திருக்காமல்ல இவன் என்ன அமெரிக்கா இருந்து பிளைட்ல வந்தா இறங்குனா இல்லையே இல்ல ரஷ்யாவில இருந்தா வந்தா இங்க இருக்கிற சுப்பிரமணியன் தானே இங்க இருக்கிற ஆர்மம் தானே இவன் ஏமாறுகிறான் ஏதோ கிடைக்கிறது ஏமாறுகிறான் உண்மையான இறை வழிபாடு இந்து மதத்தில் மட்டுமே இருக்கிறது அதிலே மாற்றமே கிடையாது கடவுள் எங்கே இருக்கிறான் சொல்லுங்க கடவுள் எங்கே இருக்கிறான் 7வது வானத்திலே அல்லாஹ் இருக்கிறார் என்று குர்ஆன் சொல்லுகிறார் 4வது வானத்திலே பரம்பிதா இருக்கிறார் என்று விவிலியம் சொல்லுகிறது ஆனால் கீதையிலே பகவான் நான் உன் உள்ளே இருக்கிறேன் என்று சொன்னான் அதையே என் அப்பே நாராயணே தன்னை நீ அறிவாயா அறிவானை நீ அறிவாய் மகனே அறிந்தவர்க்கு என் மகனே யாருடைய முகத்துல சோர்வா இருக்கும் அப்படி கனகரப்பட சிரிச்ச முகத்தோட அப்படியே இருக்க மகா எதை மகா கொண்டு வந்தோம் இன்னைக்கு இருக்கேன் நாளைக்கு இருப்பேனா அது அவர்கிட்ட தான் கேட்கணும் எதை கொண்டு வந்தா இழப்பதற்கு ஒண்ணு இல்லை அப்ப நான் எங்க இருக்கிறேன் உனக்குள்ள இருக்கிறான் பரலோகம் இருக்கிறது என்று சொல்லுவான் இதுக்கு மேல போனா சந்திரை அதுக்கு மேல போனா செவ்வா போதேன் இப்படியே போயிட்டு இருந்தா அங்கேயும் ஒரு சூரியன் இருப்பான் ஆகாயத்தை எவனாலும் அளவிடவே அது திறந்த வெளி அதுவே என்னப்பன் நாராயணன் பர பிரம்மமாக இருக்கிறான் அதான் அண்டபகீரண்டம் வெல்லே ஆயுதம் வந்திருக்குதையா நீ என்னடங்கா சொருபத்திலே சொல்லுவோம் அறிவீரோ யாராலும் அறிய முடியாத அளவு ஆண்டவன் அதான் ஏரணியுமாயும் உலகம் ஆமா உலகத்தையே ஆபரணமாக அணிந்திருப்பான் அவன் சாதாரண மனுஷனா ஆமா அளப்பரிய தெய்வ சக்தி அல்லவா அந்த ஒரு சக்தியை எங்க அடைக்கப்பற இந்த உலகத்துக்காக நான் பேசவில்லை இந்த உலகத்துக்காக நான் பிரேய பண்ணவில்லை உனக்கு பரலோக ராஜ்யம் இருக்கிறது எங்க இருக்கு முதல்ல பட்டினியா கிடக்கு ஒரு சோறு சுவாத்த கொடுங்கடா அப்புறம் பரலோகத்தை பத்தி பேசுவோம் நாடு போற போக்க பார்க்கலையா இல்லையா அங்க இருக்கு செத்த பிறகு உனக்கு ஒரு வாழ்வு இருக்குன்னா அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது உண்டு சொர்க்கம் மோட்சம்னு நாம அப்படி சொன்னாதான் இந்த பூமியில இருக்கும் கொஞ்சம் பயந்து நடப்பான் செத்த பிறகு எண்ணெய் குப்பரையில போட்டு ஆட்டிவிட எண்ணெய் கருடப்புறான்னு அப்படித்தான் சொல்லுது நம்ம சாமி சொன்னதை நாம பொய்ன்னு சொல்லப்படாது ஆனாலும் அவங்கள மாதிரி நம்ம சாமி சொல்லல ஆமா உனக்கு அங்கே திறந்திருக்கிறது இங்கே திறந்திருக்கு ஒரு மண்ணாட்டிக்கிட்டையும் திறக்கல ஆமா வாழ்க்கையில நாம வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழி நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குழந்தைங்க ஆமா அது தேவைக்கான வருமானம் வசதியோட வீடு கார் வசதியோடு இருந்தா இந்த பூமியில ஒரு பயலுக்கும் கவலை இல்லை அவ்வளவு பேரும் சொர்க்கத்துல இருக்கு ஆமா பிடிக்காத பொண்டாட்டி ஆமா குடிகார கனவே சொல்லுவார்த்தை கேட்காத பிள்ளைங்க நோய் நொம்பலம் கோர்ட்டு கேஸு இப்படி இருந்தா அதான் அந்த பூமியில நரகமே உண்டா இல்லையா சிவச்சந்திரன் மாண்டு போன பிறகு என் கால் வடக்க கிடக்கா தெக்க கிடக்கான்னு எனக்கு தெரிய போகுதா உன் உள்ளே இருக்கிற ஒரு ஆட்டம் இருக்கிறது ஒரு துடிப்பு அது இருக்கிற வரைதான் நீயாக இருக்கிறாய் அந்த துடிப்பாக இருக்கிற இயக்கம் இருக்கிறானே அவன் ஒருவனே இறைவனாக உன்னுள்ளே இருக்கிறான் உனக்குள்ளே இருக்கிறான் ஆடுவதும் நீ அல்லவோ ஆட்டுவானும் நீ அல்லவோ
ஓட்டுவதும் நீ என்னல்லோ ஓட்டுவானும் நீ அல்லவோ பாடுவதும் அவன் அல்லவோ அவனல்லவோ உழைப்பவனும் அவன் அல்லவோ அதனால உன்னால் எந்த காரியமும் இல்லை நீ இந்த பூமியிலே பிறக்கிறாய் உன்னுடைய வாழ்வு நீ நினைச்சு முடியாது நீ நினைக்கல இருக்க அவன் சாவன்னு விஷம் குடிச்சவன் நிறைவேறி சாவம் போயிருக்கான் ஆமா ரயில் தண்டவாளத்தில் உளுந்து பொழைச்சவன் நிறைய பேர் இருக்கான் வீட்டுல கமுந்தடிச்சு செத்தவன் நிறைய பேர் இருக்கிறான் ஆக உன்னால் எதுவுமே இல்லை இயக்கம் யாருடையது இறைவனுடையது அப்ப அந்த இறைவனை கூப்பிடும்போது எப்படி இருக்கணும் உற்சாகமா இருக்கணும் உன்னுடைய கவலை போகிறது உன்னுடைய கஷ்டம் போகிறது உன் வீட்டிலே வைத்திருக்கிற மந்திர தந்திரங்கள் அத்தனையும் மற்ற போகிறது கூப்பிடு மக்கா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா அடிவா ஐயா ஆனந்த தண்டவமே அடிவா ஐயா பாஸ்கர் ஐயா சாஞ்சி உரைக்கலாமா இருக்கு கைதட்டுங்க நாடி வந்தோர் குறை தீர்க்க ஓடிவா ஐயா உன்னை தேடி வந்தோர் வினை தீர்க்க ஓடிவா ஐயா மரங்கள் மாற்றிடவே ஓடிவா ஐயா மனசஞ்சாலங்கள் ஒக்கிடவே அடிவா ஐயா பொல்லாத களிமாய்க்க ஓடிவா ஐயா பொல்லாத வைகுண்டமே ஓடிவா ஐயா கண்ணாலே விழிக்க ஓடிவா ஐயா கண்ணான வைகுண்டமே அடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா அடிவா ஐயா ஆனந்த தண்டவமே அடிவா ஐயா வேண்டுகிறோம் மனதை பதினாத மணி நிறைய தந்தருளும் மாயவனே ஐயா அவளை இல்லா வாழ்வு தர வைகுண்டமே வாரும் கருணை மனம் தான் இறங்கி கனிவுடனே தாரும் தேவனுக்கு முத்தவரே ஐயா நவார பாடுகிறோம் நாரணரே வாரும் நாட்டுக்கு பெரியவரே நாகரே ஐயா பாட்டுக்கு தான் இறங்கி பரிநோக்கி வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா அந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா அடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா கைதட்டுங்க மக்கா உடைய கவலை எல்லாம் என்னோடு ஓடட்டும் வேலையில்லா பிள்ளைகளின் வேதனையை தீரும் மாலை வர வேண்டுவோரை வாழ்வழிக்க வாரும் இதனை தின்றவே பெரியவரே வாரும் துள்ளி வரும் குதிரையே தூயவரே வாரும் ஜடையுடனே ஓடி வாரும் ஐயா பிசி துளசி ஓடு ஆடி வாரும் ஐயா கண்ணனை ஒட்ட வரும் ஐயா திருவம் ஆடி வாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா அடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா நல்லா கைதட்டுங்க கவலையெல்லாம் கொண்டு போக ஆண்டவர் வருகிறார் மாரிமலை கொடிய வைக்க மாயவரே வாரும் மக்கள் பஞ்சம் தீர்த்திடவே மனதிறங்கிக்காரும் அடுமனை வீடு காக்க மாதவமே வாரும் நாடு விட்டு நாடு போக நல்லவரே காரும் குறைமணிகள் கூடி போதுதையா அத்தனையும் ஆள்கறிய ஆண்டவனே வாரும் அறிவன மறுக்கிறது சொன்னவரே வாரும் அறிவன மறுக்கிறாமலாதவனே காரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா அடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா பத்தாது கைப்பட்டு பத்தாது சாதி மத பேத தானே சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாத்திடணும் சாமி சுகன முதலிலே கண்ணை உதையா மாசுகளை நீசகளை கருவறைக்க மாறும் குருக்கள் பறிக்கு போதுதையா நிகழ சான்றோரை காத்திடவே வாரும் சேர்ந்து கும்புடன் கம்மை உள்ளனாரா சேர்த்து வாழ்க்கை வாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா அந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா அடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா
வருகின்ற மாதமே ஐயா உங்கார கைகளிக்க ஓடி வாரும் ஐயா திருமொழியை தந்தவரே ஐயா எங்கள் குலம் படைக்க வந்தவரே வாரும் சங்கரனை அன்பு சாமி வரும் ஐயா சங்கரனை போல சாமியை வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா அடிவா ஐயா ஆனந்த தண்டமே அடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா ஓடிவா ஐயா ஆனந்த தண்டமே அடிவா ஐயா வேகமா கைதட்டலாமே எல்லாம் வேகமா நம்ம பிள்ளைங்க மனசுல தெளிவோடு சிந்தனையோடு ஏதோ சிவச்சந்திரன் வந்தா சாமி பத்தி பாடுனா கை தட்டணும் அந்தால போகணும்னு இருந்தா நல்லா இருக்கா. இன்னைக்கு நம்ம வீட்டு அடுக்களை வரைக்கும் நம்முடைய மதத்தை அழிப்பதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, வீட்டுல இருக்கிற டிவி பொதுவா நம்ம வீட்டுல எல்லாம் இப்ப எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருந்துட்டு, பிரச்சனை இல்லாத வீட்டுல இருக்கிறவங்க யாராவது கை தூக்க பார்க்கலாம். என் வீட்டுல பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றவங்க கை தூக்க பார்க்கலாம். பிரச்சனையே இல்லாதவங்க கை தூக்குங்க. இந்த பிரச்சனை காரணம் என்னன்னு தெரியுதா யாருக்காவது? என்ன, நம்ம வீட்டுல எப்பாவது பிரச்சனை, சண்டை சச்சரவு இருக்கு. ஆமா, எப்பவும் அன்பா இருக்கிற புருஷன் திடீர்னு கோவப்படுறாரு. ஆமா, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மனைவி படாருன்னு கோவப்படுறா. எதையா தூக்கி எங்கிட்டா போடுவா. பிள்ளைங்க சொல்லுவார்த்தை கேட்க மாட்டேங்குது. இந்த நிலையெல்லாம் எல்லார் வீட்லயும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க இருக்கு. அது காரணம் என்ன சொல்லுங்க? வாழ்வதற்கான வழுகையை வகுத்து தந்த ஒரே தர்மம் இந்து தர்மம் மட்டுமே. மாற்றமே கிடையாது. எந்த இடத்துல பூஜை இருக்கணும், எந்த இடத்துல நம்ம இருக்கணும், எப்படி வச்சு சாமியை கும்பிடணும், என்னெல்லாம் செய்யணுங்கிறத விதிமுறைகளை நமக்கு வகுத்து தந்தான். நம்ம ஆளு எங்க ஒரு இடம் வச்சிருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு நாமத்தை சொல்லுவான். நிச்சயமாக கடவுளுக்கு பணிவிடையை பயந்து செய்வான். நல்லா இருக்கும். ஒரு வீட்டுல காலையில ஏதாவது தெய்வீகமா 4 சத்தம் கட்டா நல்லா இருக்கும். இப்ப எந்த வீட்லயாவது காலையிலே தெய்வீகம் கேட்குது? வீட்டுக்குள்ள டிவியை திறந்து வச்சுது. அது அதிகாலையில பாடுது. ஆமா, காலையிலேயே என்னடா அண்ணா அது மாட்டோ இல்லுமா தாலக்கடிமா அல்லுமா எங்க கேக்குது? வீட்டுக்குள்ள. ஒரு வீடு அமைதியா இருக்கணும், ஒரு வீடு நல்லா இருக்கணும், எப்பவுமே நல்ல வார்த்தை கேட்கணும். ஆமா, நீங்க 9 மணிக்கு டிவி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. உண்மையிலேயா குடிய கிடக்கும். சன் டிவி குடும்பத்தையே கிடக்கும். என்ன அப்படி? ஆமா, கை தட்டுங்க எல்லாரும். கம்முன்னு பொறாமையா பார்க்காதீங்க. சன் டிவி குடும்பத்தையே கிடக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள காலையில ஒரு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ரூம்குள்ள சத்தம் கிட்டுறது. எங்க போட்டு இருக்கான், வந்துகிட்டு இருக்கான். விட மாட்டேன். யாரு? பொம்பளை. நான் இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன். வீட்டுக்குள்ள நீ பூஜை அறையிலிருந்து ஐயா சிவ 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 சிவா சிவ 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 சிவா அழகான நாமத்தை சொல்லி வணங்கி சாமியை கும்பிட்டுட்டு ஒரு ரூம்ல இருக்கிற உங்க பிள்ளை ஆமா மனைவி சவுண்டா வச்சு கேப்பா. அவ சொல்லலாம், ஏய் ஆமா சேனா இந்திரசேனா உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஒரு வீட்டுக்குள்ள இப்படியே கேட்டு எந்த வீடு விளங்குமா? முதல்ல வீடு நல்லா இருக்கணும்னா இந்த தொடர்கள் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. இந்து மக்கள் நல்லா இருப்பீங்க, தயவு செய்து சொல்றோம். கும்பிட்டு கேட்கற ஆஃப் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள நல்ல வார்த்தை கேட்கணும். நாராயண நமக்கு கோவிந்தா கேட்கட்டு, சிவசிவாரரை கேட்கட்டு, ஆமா வந்தே மாதரம் கேட்கட்டு, ஏதாவது ஒரு தெய்வீக நாமம் கேட்கட்டு. அதான் அவங்க டிவியில வெளியில இருந்து வந்துக்கிட்டு போதுங்க. ஒண்ணு கொண்டுக்கு அவன் இங்க காது டேடி. அது யாரு? காதாம்பரி காது டேடி. ஆமா, அந்த விஜய் டிவி சன் டிவியும் போட்டு மாறி மாறி நம்ம ஆளுங்களை இல்லாம ஆக்கிறியா ஐயா. ஆமா, காதம்பரி காதம்பரி அங்க ஒருத்தன் அவன் ஒருத்தர் அவங்க சொல்லுவான், நாம நான் பழி வாங்காம விட மாட்டேன். இந்த வார்த்தைகள் காதுல கேட்கவே கூடாது, வீட்டுல ஒலிக்கவே கூடாது. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, வீட்டுக்கு முன்னால ஒரு தியேட்டர் மாதிரி கட்டுங்க, அங்கிட்டு டிவி வச்சு பாருங்க. ஆனா வீட்டுக்குள்ளே இந்த சத்தங்கள் உங்கள் குடும்பத்தையே நாசமாக்கும். தயவு செய்து இவைகளை முறையுங்கள். ஆமா, நல்ல நினைவோர்க்கு பொய்யான வார்த்தை அல்ல மக்களே, மெய்யான வார்த்தை. சகுனம் சொல்லுவோம்லே, ஏன் கல்யாணம் வீடு வச்சா கொட்டு மேளம் போடுறோம்? இப்ப கொட்டு மேளத்தை காணல, எல்லாம் நீளமா செண்டையை வச்சுக்கிட்டு டங்கட டங்கட டங்கட. அதுதான் கல்யாணம் முடிஞ்சவன மாப்பிள்ளைக்கு ஆட்டமா டங்கட 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 டங்கட. மாப்பிள்ளை அதோ முன்னால மங்களமா கொட்டு மேளம் அடிப்பான். ஒரு சத்தம் கேட்கப்படாது.
அதான் மணவர பக்கத்துல இருந்து அடிப்பான். ஆமா, ஏன்னா எவனாவது அந்த நேரத்தில் நாசமா போறேன்னு கேட்டால் பழிச்சிடக்கூடாதுன்னு நம்ம ஆள் வச்சான். ஆனா இன்னைக்கு அப்படி நடக்குது. ஒரே கோயிலே பாட்டாச்சாச்சா அத்தாடி என்ன உடம்பி. அப்ப எங்க போகுது நாடு? உலகம் எங்க போகுது? சங்க கூட்டம் இல்லையப்பா, ரத்த கூட்டம் ஐக்கலியில் என்னறியாமல் போடுகிறார் ஐக்கலியில். அவ்வளவு தாய்மாருக்கு என் வாயில மண்ணள்ளி போடணும்னு தோணுமே, மனசுல வந்திருக்குமே. சண்டாளை தோணி இருக்குமே. உண்மையிலே சொல்றேன், வீட்டுக்குள்ள வருமானம் அழகா இருக்கணும், கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா சத்தியமா இந்த டிவியில இதெல்லாம் ஒலிக்க விடாதீங்க. அந்த இது ஒலிக்க விடாதீங்க. இது ஒலிக்க விட எப்பவும் ஒரு அழகான இப்போ ஒரு பாக்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஓம் நமோ நாராயணாய வருது இருக்குல்ல, சின்ன சின்ன பெட்டிகள், அதை மாதிரி ஓட விடுங்க. அதை விட்டு போட்டு எப்பவும் இந்த டிவியை போட்டு அவனை உன்னை கொண்டு போடுவேன், நீ கடத்திடுவேன், உங்க ஆளு உன் புருஷன், ஆமா அவ கூட பார்த்தனே. வீடு ஒரு குடும்பம் வாழ்ற வீட்டில் இதெல்லாமா டிவி, இதெல்லாமா பாப்ப? ராமாயணம் கேட்டா மகாபாரதம் கேட்டா இதெல்லாம் கேட்க போட்டுக்கிட்டு இன்னைக்கு கண்ட கண்ட தெய்வம் என்று எடுத்தால் பலனும் உண்டோ பண்ணி பொருளை இதுக்கு ஏன் நான் சொல்றேன்னா, இதோட பிரதிபலனம் பார். ஒரு கிறிஸ்தவ சகோதர வீட்டுல இப்படி எல்லாம் டிவி ஓடாது. ஓடுதா? உண்மை சொல்லுங்க, எங்கேயாவது கிறிஸ்தவ வீட்டுல ஓடுதா? வராது. அவங்க வெள்ளிக்கிழமை எந்திரிச்சோன்னு எல்லாம் படிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு நாளைக்கு 2 நேரம் பிரேயர், அதெல்லாம் சரியா இருக்கு. அவன் டிவி பார்க்க மாட்டான். முஸ்லீம் வீட்டுல கிடையாது. நம்ம ஆளுதாயா கோயிலே வச்சுக்கான். பருத்தி எடுக்கையிலே என்ன பரநாளும் பார்த்த மச்சான். நான் போய் இறங்குறேன். நம்ம ஒருவேளை கோயிலுக்கு வந்தோமா இல்ல எங்க கல்யாண வீட்டுக்கு வந்தோமான்னு இறங்கி பார்த்தா அது கோயிலா? கோயில்ல இந்த பாட்டு போட்டிருக்கு. நான் கேட்டேன், ஏடா இதெல்லாம் போடுறீங்களே? இந்த சாமியார் வந்தா அப்படிதான், அவன் பெரிய ரூல்ஸ்ல நிற்பான், இதெல்லாம் போடாதம்பான். அவன் போட்டு அவன் தானே போட்டு ஒன்னும் உதஞ்சிடான். அவர் எப்போ போவாருன்னு, எப்போ போறான்னு தெரியல. அவன் என்ன அனுப்புறதுலயே குறியா இருக்கான். ஊரை விட்டு போறதுலையோ இல்ல உலகத்தை விட்டு அனுப்புறதுல குறியா இருக்கானோ. ஆனா இதானே கேட்கிறோம். நம்ம ஆலயங்களை இவைகளை கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆலயங்களை இப்படி பாடலாமா? பாடக்கூடாது. அப்ப அந்த பாடல்கள் வீட்டுக்குள்ள ஒலிக்கலாமா? ஒலிக்கக்கூடாது. ஒலிக்கிறதுனாலே அவன் வெட்டு, இவனை குத்து, ஒரே சகுனம், ஒரு 2 பிள்ளை கதை, 2 பொண்டாட்டி கதை, இப்படியே வருதா? இதை கேட்டு உன் வீட்டுக்குள்ள உனக்கு நிம்மதி இல்லை. உனக்கு நோய் வரும், நொம்பல வரும், வாதம் வரும், பிணி வரும், சூனியம் வரும், எல்லாம் வரும். வந்த உடனே அங்க ஒரு நின்னுக்கிட்டு ஓம்பா நம்ம ஆள் இங்க இருந்துட்டு அங்க போயிடுறான். முதலில் உன்னுடைய குடிசையை சுத்தப்படுத்து, முதலில் உன்னுடைய மனதை சுத்தப்படுத்து, உன்னுடைய வாழ்க்கை நலமாக மாறும். நீ எவனிடமும் சரணாகதி அடைய வேண்டாம். புரட்டாசி மாசம் வந்தாலே இந்த 4 மாடியில் ஒருத்தருக்கு புத்தி ஒரு மாதிரி ஆயிரும். 2 புரட்டாசிக்கு முன்னால 3வது புரட்டாசி எழுதிவிட்டார். பின்மாரி மலர்ல குலசை முத்தாரம்மை பேய் வேஷம் போட்டு போகிறவர்கள் சாத்தான்கள். அவருக்கு இந்த சாத்தானை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அதான் ஐயா, நீ உன்னுடைய வேதத்தை பேசு, உன்னுடைய மக்களை சந்தோஷப்படுத்து, உன்னுடைய நாமத்தை சொல்லு, எந்த குறையும் கிடையாது. உண்டா இல்லையா? ஆமா, என்னைக்குமே இந்திய திருநாட்டு ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே எம்மதமும் சம்மதமே. ஆனால் அதற்காக என் மதத்தை அடையாளத்தை நான் அழிப்பது இல்லை. உன்னுடைய மதத்தின் அடையாளத்தை நான் அழிக்க முனைவதும் கிடையாது. நீ நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன். என் மக்கள் இந்து மக்களாக வாழத்தும் அதிலே குறை இல்லை. நீ அதிலே கடந்து கொண்டு தூசணிக்காதன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், போராடணும், வாங்கணும். கடையில் போலீஸ் தான் என்னைக்குமே நல்லவங்களை தான் ஐயா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. எழுதுனவன் சும்மா கிடக்கான். நாங்க காவல்துறை பிடிச்சி போயிடுச்சு, சரி விட்டாங்க. இப்ப இந்த புரட்டாசி மாசம் வந்துட்டு அவரு அங்க இருந்து ஒண்ணு போட்டாரு. தமிழகத்திலே இந்திய திருநாட்டிலே எங்கும் இல்லாத சாத்தான்களின் கூடாரம் தமிழகத்திலே பெருத்திருக்கிறது. நம்ம கோயில் எல்லாம் சாத்தானுக்கு கூடாரமா? அப்ப நீங்க கட்டி வச்சிருக்குது எது? அங்க ஒரே பேய்க்க கூடாரம் தான் நடக்குது. ஆவி, கெட்ட ஆவி, எல்லா ஆவியும் அங்கதானே கிடக்குது. ஆமா, யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி பேசலாமா? பிற மதங்களையும் ஆலயங்களையும் சிந்திக்கலாமா? நிந்திக்க கூடாதல்லவா? நீ நிந்தித்து பேசலாமா? யோசிச்சு பாருங்க, நல்லா பாருங்க. மனசுல தோணிச்சு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னைக்குமே பிற மதங்களை நாம துன்புறுத்தக்கூடாது.
எனக்கு கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறார், சகோதரர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறார்கள். நான் நானாக இருக்கிறேன். என் அடையாளத்தை நான் அழிப்பது கிடையாது. நான் உண்மையிலேயே இந்து தர்மத்தின் போராளியாக இருக்கிறேன். அதிலே மாற்றமே கிடையாது. ஆண்டவனை நினைக்கிறேன். நம்பி பிடித்திடுங்கோ வாங்கி இதுவரைக்கும் புத்தி சொல்லி போச்சு. அப்போ பிறருடைய மதங்களை இன்னைக்கு நேற்றுக்க வந்தது, சாத்தா இன்னைக்கு நேற்றுக்க வந்தா. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட எழுப்பப்பட்ட கோவில் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய மூதாதையர்கள். ஆனால் சித்திரப்பாண்டி நாடா இருக்க மோனுக்கு ஐயா அந்த புத்தி இப்படி தடிமாறி போச்சுன்னு தான் தெரியல. என்ன முடிக்கிற? சித்திரப்பாண்டி நாடா இருக்க மகன் யாருன்னா கேட்கிற? அவரே தான் மோகன்சீலாசரஸ் தான். அதுல மாற்றமே கிடையாது. ஆமா, அவரை தான் சொன்ன. சகோதரனே, உன்னுடைய பிழைப்பை பார்ப்பதற்கு நீ எது வேண்டும் என்றாலும் செய். ஆனால் மதங்களையோ என் மதத்தின் தலைவர்களையோ என் மதத்தின் கோயில்களையோ நீ நிந்திக்க ஆரம்பித்தால் என் அப்பன் நாவிலே சொல்றேன், கோட்டை கொத்தளங்கள் கூடாரங்கள் அத்தனையும் அழிந்து நலிந்து கரைந்து போவான். ஐயா, நாடு வைக்கவில்லை, என் நாவிலே இருக்கிற நாராயணன் உரைக்கிறான். இது வெறி அல்ல, இது வெறி அல்ல. சொல்லலாம் ஒரு மதவெறி பிடிச்சவன கிடையாது. என் தாயை பழித்தவனை நான் விடுவதே கிடையாது. அது யாராக இருந்தால் என்ன? என்னை வாழாய்த்து, என்னை தாளாட்டியது, என்னை தழுவி கொண்டது என் இந்து தர்மமே. அதிலே மாற்றமே கிடையாது. என் இந்து தர்மத்தை விட உயர்ந்த மதம் உலகத்தில் உள்ளதா? சொல்லுங்கள், இருக்கிறதா? இல்லையா? கிடையாது மக்களே, கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் அங்க போனா கிடைக்குது கிடைக்குதுன்னு. கிடையாது. எல்லாம் கொடுக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நீ சுத்தமாயிரும் சாமி கும்மா, அதுக்கு இருக்குது. உனக்கு அசைவம் வேணுமா, அதுக்கும் ஒரு வழிபாடு இருக்குது. இவைகளை எல்லாம் மறைந்து இறைவனை நீ எப்படி எல்லாம் வணங்கணும்? தாயாய், தமையனாய், பிள்ளையாய், சகோதரனாய், தோழியாய், காதலனாய், தெய்வமாய் அனைத்துமாக வணங்கக்கூடிய இறை நம்மிடம் இருக்கிறது. இது இல்லை என்றால் அல்லவா நீ அந்த கோட்டைக்குள்ளே செல்ல வேண்டும். ஏனடா? அதான் சொன்னேன், டிவியை பாரு, அங்க நடக்கிற வெட்டு குத்து உன் காதல்ல கேட்டு 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 உனக்கு தலைவலி வரும், ஜலதோஷம் வரும், வேண்டாத காய்ச்சல் வரும். நல்லா கேளுங்க, ஒரு 10 நாள் டிவி அணைச்சு போடுங்க, உங்க வீட்டுல நோயே வராது. உண்மைதான் ஐயா. அப்படியே டிவி பார்க்கறதா இருந்தாலும் ஏதாவது நம்ம தெய்வீகமா உள்ள பாடல்களை கேளுங்க. சஷ்டியை நோக்க சரவண பவன் சிஸ்டர் புதவி செங்கதில் வேலு பாதம் இரண்டு கண்ணடி சதங்கி தீபம் பாட கண்ணினியாட. இல்லையா? அது கேட்கலையா? உடனே இப்படி திருப்பு. நம்ம ஐயா வர்றாரு. எப்படி வருது? ஆமா, உந்தன் பலம் கூலைக்க உலகில் பெண்ணை வாழ்த்து விட்டேன், உண்டாக்கி வைப்பதும் அடிப்பதும் மகனே உலகை ஆடுகிறார் மக்கள் சுத்திரத்தை திறந்து பாருங்க போ. அப்படி ஓட விட்டு பார், அந்த சீடியை ஓட விட்டு பாரு. ஒரு ஊழிய வீட்டுல பேய் இருக்காது, பிசாசு வராது, பில்லி சூனியம் வராது. ஏன்? அவன் சொன்ன சாத்தானே வர மாட்டான். அதான் ஐயா. ஏன்னா இது நம்ம ஐயா பாடுனது. அதுகளை கேளு. அத விட்டு புட்டு இந்த டிவியை போட்டோம். காலையில காஞ்சனாவை பார்த்தோம், வாணி ராணி பார்த்தோம், ராசா ராணி பார்த்தோம். எல்லா ராணியும் கடைசி அங்க ராணியா தான் இருப்பா. நம்ம அப்படிதான் அவள் ராசாராணியா இருப்பான். நம்ம ரோசாப்பூ ஆடி போன மாதிரி தான் இருக்கணும். நல்லா நினைச்சுக்கோங்க. இப்ப சிவச்சந்திரன் கச்சேரி கேட்டவங்க இனிமேலும் டிவி தொடர் பார்க்கப்படாது. பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். டீச்சர் அம்மா கைய காணல. மணியம்மா நீ கையே தூக்கல. நீ என்னத்தை சொன்ன? எனக்கு என்ன, நாங்கள் விவசாயம் மாதம் 150 ரூபா கட்டுக்க முடியா? அதில் படம் வருவது இல்லையா? பார்க்கணும் இல்லை. அப்போ அப்படிதான். அதுக்கப்புறம் அங்கே போகாத, வா
நேர சாமி தூக்குவா, அரசு மதிக்குவா, ஐயா கிட்டவா, உடைய நோய் நம்பரத்தெல்லாம் தீராத வினையும் தீர்த்திருக்கிற நாராயணன் திருநாமத்தால் தீர்த்தளிக்கிறார். ஐயா உண்டு, ஊர்ல இருக்கிற ஐயாவுடைய பதியை நாடு, கோயிலை தேடு, ஆண்டவனுடைய பூரண சரணாகதி அடை, உனக்கு எல்லாரையும் ஆண்டவன் தருகிறார். அந்த அற்புதம் இருந்தால் உனக்கு கிடைக்கும் இல்லையா, கிடைக்கும் இல்லையா? பாடி பணிந்திடுவோம் ஐயா எங்கள் ஐயா, பாடி பணிந்திடுவோம் ஐயா, நீ ஓடிவுடன் நடந்து வாவா, நீ ஓடிவுடன் நடந்து வாவா, பாடி பணிந்திடுவோம் ஐயா எங்கள் ஐயா, நீ ஓடிவுடன் நடந்து வாவா, நீ ஓடிவுடன் நடந்து வாவா. காட்டி தந்த ஐயா எங்கள் ஐயா, ஐந்தடியை காட்டி தந்த ஐயா, உன்னை துன்பதியில் தேடுகிறோம் பாவா, உன்னை துன்பதியில் தேடுகிறோம் பாவா. காலக்கலியுகத்திலையா எங்கள் ஐயா, காலக்கலியுகத்திலையா, என்னை காத்திடவே கடவுளே நீ வாவா, என்னை காத்திடவே கடவுளே நீ வாவா. நல்ல பாலம் வழி வெடுத்து வாவா. உலகம் மறந்தவரே ஐயா, உலகம் மறந்தவரே ஐயா எங்கள் ஐயா, உலகம் மறந்தவரே ஐயா, நாங்கள் உன் பாதம் தேடுகிறோம் பாவா, நாங்கள் உன் பாதம் தேடுகிறோம் பாவா. எங்கள் ஐயா, மனமாயறுத்திடவே வாவா, மனமாயறுத்திடவே வாவா, பாடி பணிந்திடுவோம் ஐயா எங்கள் ஐயா, பாடி பணிந்திடுவோம் ஐயா, நீ ஓடிவுடன் நெடுந்து வாவா, நீ ஓடிவுடன் நெடுந்து வாவா, நீ ஓடிவுடன் நெடுந்து வாவா, நீ ஓடிவுடன் நெடுந்து வாவா.
கைத்தட்டலாமே. ரொம்ப 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 கவனம். அதான் சொன்னேன், ஆமா, நம்முடைய மதத்தை எப்படியெல்லாம் இழிவு செய்ய முடியுமோ மறுபடியும் அமைங்கி கிடக்குது. அப்போ இன்றைய காலம் போதாத காலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கு பாரு போராட்டம். நம்ம ஆளு சொல்லுவான், ஆமா சிங்கப்பூரை பாரு ரோட்ல சோறு போட்டு சாப்பிடுறான், அப்படி இருக்கும். அங்க பாரு மலேசியா பாரு, ஜப்பானை பாருப்பான். ஆனா நம்ம ஊர்ல ரோடு போட்டா சண்டைக்கு போய் நிற்பான். அந்த மாதிரி ரோடு போட்டா உடனே சண்டைக்கு போய் நிற்பான். இதை நம்ம நாட்டில் நடக்கிறது. அது விடு, உடனே சண்டை போட்டுருவான், சாமியை கொண்டு வா. ஒவ்வொருத்தரும் நம்முடைய தெய்வத்தின் பெயரால் ரொம்ப வேதனைகளை சொல்லி கொண்டிருக்க வேதனை பிடிக்கும். அதாவது பெத்த பிள்ளை இருக்கும்போது வளர்த்த பிள்ளைக்கு எல்லாம் போயிடக்கூடாது. அதனால இந்த பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கணும், கொஞ்சம் அந்த மிட்டு கிட்டெல்லாம் வச்சு அப்படி அதுதான் தெளிவா இருக்கு. ஆனந்து கையை ரெண்டையும் கட்டி வை. கேட்டீங்களா மக்கா? பெத்த பிள்ளை இருக்கும்போது வளர்த்த பிள்ளைக்கு சொத்து போயிடக்கூடாதே. அதனால என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன நடிப்பு நடிச்சு தலைவலிக்கு, அதனால புலிப்பால் வேணும், புலிப்பால் கொண்டு வர அவனை அனுப்புங்க, அவன் கையினால கொண்டு வந்தாதான் தீரும்னு சொல்லு. போனவே புலிப்பால் அல்ல புலியையே வாகனமாக்கி தன்னுடைய தாயாரிடம் வந்து நின்னானே சுவாமி ஐயப்பன். அதையா அவ தெய்வங்கிறத உணர்றான். ஐயோ நான் தவறழைத்தேனே என்றாய். இந்த மனிதனாகப்பட்டவன் இப்படித்தான் இருப்பான் என்று மகிழ்ச்சியை வதம் செய்து 5 மலையில போய் உட்கார்ந்தான். யாருமே வேண்டாம். ஒவ்வொரு கோயிலுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஐயா கோயிலுக்கு போனா தலப்பா கட்டிட்டு சட்டம் போடப்படாது, இருக்குதா இல்லையா? எங்க ஊர்ல ஔவையார் கோயில் ஒண்ணு வச்சிருக்காங்க. அங்கிட்டு ஒரு நாள் ஆண்களே போப்படாது. நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோயில் இருக்கு. அதுல 5 கோயில்ல தான் ஆண் போகப்படாது, 3 கோயில்ல தான் பெண்கள் போகப்படாது. ஆனா இதே கேள்வியை நான் திருப்பி கேட்டேன்னா மத்தவங்க விடுவாங்க. இப்ப எல்லா இடத்துக்கும் பெண்கள் போறாங்க. கோர்ட்டா இருக்கட்டும், சட்டமா இருக்கட்டும், அனைத்துமே மக்களுக்காகவே அன்றி சட்டமும் நீதிக்காகவும் மக்கள் அல்ல. மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்காகவே சட்டங்கள் போடணும். அதான் நினைக்கிறேன். அதை விட்டுப்புட்டு அல்லிய போடுற ஒரு பொம்பளை பேரை மாற்றி வச்சு கேஸை போட்டிருக்கான். அது அந்த தீபுக்கு மிஸ்ராவா? அவர் போற நேரம் பார்த்து ரிட்டையர்டு போற நேரம் பார்த்து அவர் எழுதி போயிட்டாரு, பொம்பளை கோயிலுக்கு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு இந்த கேஸ் போடப்படாதுன்னு அரசாங்கம் சொல்லி இருக்கணும். ஏன்னா சபரிமலையில் ஒரு வருஷத்துல கிடைக்கிற கோடி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 800 கோடி கிடைக்கும். இத்தனை கோடியும் கேரளா கவர்மெண்ட் தான் கையில் வச்சிருக்கு. அவன் சொல்லியிருக்கணும். அது அந்த பெனாயில் விஜயன் இருக்காரு. பெனாயிலா? ஆமா, பெனாயில் விஜய். ஆமா, அவர் அப்பப்பா. ஏன்னா இந்த உலகத்திலே உருப்படாது அந்த அந்த ஆட்கள் தான் ஐயா. அதான் ஐயா. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் சோப்பு துணியை தூக்கி திரிச்சுக்கிட்டே இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் சோப்பு. அவனுக்கு ஆண்டவன் தெரியாது, ஒரு மண்ணடி தெரியாது. அதை தூக்கிடுவான். அதை தூக்குவான், இல்லைன்னா உண்டியில தூக்குவான். 2ல ஏதாவது ஒண்ணு தூக்கிக்கிட்டே தெரிவான். அவனுக்கு கடவுளும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆம், அதனாலதான் அந்த ஆள் சொல்றாரு பெண்கள் போகலாம், அது ஒன்றும் தவறில்ல, பொம்பளை போறதுக்கு ஒண்ணு நான் பரவாயில்லன்னாரு. சொன்ன 3 மணி நேரத்தில் மேகம் திரண்டது, வானம் முடிந்தது, கேரளா தோஷமானது. நான் அழிவை பாராட்டவில்லை, ஆண்டிக்கு கோபம் அழித்து விடோ முப்புரம்போ. ஆமா, இறைவனுக்கு கோபத்தை எவனும் கிளப்பாத. உன்னுடைய வழி உனக்கு, என்னுடைய வழி எனக்கு. ஜனநாயக நாட்டில் கோயிலுக்குள்ள மட்டும் அரசாங்கத்துக்கோ நீதிக்கோ இடமே கொடுக்க கூடாது. அதுதான் வாழ்க்கை சம்பிரதாயம். அது நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய சாஸ்திரம். அத போலான்னா அடிச்சு போச்சு. கேரளா ஒரு பக்கமா விழுந்து. அப்போ சாதாரண மக்கள் சொல்லுது, என்னம்மா இப்படின்னு. ஆமா, தம்புரான் ஐயப்பங்கிட்ட கை வச்சா விடுவானா? அவன் கோவத்தில் என்ன 5 மலையும் தனியாயிட்டு பம்பை அத்த துண்டா உடைச்சு விட்டான். ஆனா அதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் சட்டம் போட்டு வச்சு போலான்னு, அவளுக்குள்ள போலான்னு. ஆனால் என் இந்து சகோதரிகள் தன் வீட்டிலே சில நாட்கள் சில அறைக்கு போக மாட்டாங்க. அது இந்த பயலுக்கு தெரியாது. ஏத்திருந்தா என் சகோதரிகள் கை தட்டுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உண்மை
நீ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்ல, நாங்கள் தப்புன்னு சொல்ல. அது யாருக்கு? அப்போ அங்கே பள்ளிக்குள்ளே போய் தலைப்பட முடியாது, சர்ச்சில் போய் தலைப்பட முடியாது, என்ன அதாவது தனிங்கிறா. அப்போ நீங்கள் ஏன்? இது எங்கள் கவர்மெண்ட் கோயில், அப்போ நீ வெளியில் போ, இந்துக்கள் இந்த ஆலயத்தை கொடு, இந்து கோயில்களாம் இந்துக்களுக்கு என்று வரைமுறையை வரை. அப்போ நீ நுழைய முடியாது இல்லையா? நம்ம என்ன போப்படாதுன்னு தட்டா வைக்கிறோம்? கிடையாது. சில சம்பிரதாயங்கள் சில நேரங்களில் சில இடங்களில் சில இப்படித்தான் போகணும், இத்தனை மணிக்கு தான் நட திறக்கணும், இத்தனை மணிக்கு தான் போகணும், அது நம்முடைய கலாச்சாரம். ஆமாம், அவன் ராத்திரி 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் நடிச்சாமத்தில். ஆனால் நம்ம சோழமாட சாமி அப்பந்தாண்டா வேலைக்கே போவார். அதான் ஐயா போவாரா இல்லையா? அவர் போற நேரம் என்ன சாதாரணமா இருக்கா? காக்காச்சி மலை கடந்து மலை கடந்து சோழையாண்டி ஓடி வாரா ஓடி வாரா சுடப்பாதிலாம் கடந்து சுவையாடை அடி வாரா அடி வாரா கச்சனை இறுக்கி கட்டி கச்ச மேலே கட்டி ஆமையா முட்டு வச்சு அப்படி போட முன்னைய தூக்கி வச்சு நடந்து ஓடி வாரா ஓடி வாரா ஓடி வாரா ஐயாரம் ஆடி வாரா அடி வாரா இப்படியெல்லாம் பாடி 12 மணிக்கு வேட்டைக்கு போவோம். அப்ப நமக்கு அது எந்த நேரம்? உச்சி சாமம். சொல்லுங்க, நடிச்சாமம். அப்படிதானே? ஆமா, நடிச்சாம நேரத்தில் ஹாப்பி நியூ இயர். சில பேர் இருக்க விட மாட்டாங்க. நம்ம நல்ல உறக்கத்துக்கு போன் வந்துகிட்டே இருக்கும். என்னடா போன் அடிக்கணும்னு எடுத்தா ஆமா பார்த்துக்கிட்டு ஹலோ ஹாப்பி பர்த்டே ராத்திரி 12 மணிக்கு. இது எந்த நாகரிகம்? எவன் கண்டுபிடிச்சது? நாதாரிப்ப வெளிநாட்டு நாகரிக தங்குகொடு. நமக்கு மறுநாள் என்றால் அவன் சட்டத்துக்கு 12 மணி வச்சுக்கலாம். ஆனா நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் 3 மணி ஆனால்தான் நமக்கு மறுநாள் விடிந்த பொழுது, அதிகாலை பொழுது. அப்பதான் விடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்துக்காரன் நடைய திறப்பான், கோயில்ல வாழ்த்து சொல்லுவான். ராத்திரி 12 மணிக்கு இனிமேல் யாரும் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு செல்போன் நாசமா போயிடும். சாபம் போட்டாச்சு. அதுல வேற முந்தி யாரு முதல்ல போட 12 மணிக்கு நான் தான் முந்துவேன். நாமெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு கம்பெனி கிடந்து ஏற்கனவே போன் அடிச்ச எடுப்பு இல்லை. அது வேற நிலைமை. அப்படித்தான் 12 மணி அவனுக்கு என்ன நாகரிகம், நமக்கல்ல. நமக்கு நம்முடைய தெய்வத்துக்கு எப்பொழுது நடை திறக்கிறோமோ அதுதான் நமக்கு அதிகாலை. அடுத்த நாள் அந்த முறையை யாரும் கைவிட்டுறாதீங்க. இது தவறான செயல் அல்ல, இதுதான் உண்மை. அவன் பின்னால போவாத. நம்ம 12 மணிக்கு ஹாப்பி நியூ ஒன்றும் இல்லை, ஹாப்பி நியூ சொல்லுவான், ஹாப்பி பர்த்டே சொல்லலாம் இல்லையா? ராத்திரி 12 மணிக்கு குழந்தை பிறந்துட்டு நட ரோட்டில் சுடுகாட்டில் போயிருந்து சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ பியாய் வருவான்.
அவன் தான். நம்ம இந்துக்கள் இந்துக்கள் கூட அதிகமாக இப்போ பேயெல்லாம் நம்புறது கிடையாது. பேயாவது பிசாசாவது. அது என்னடா பேய் வந்து ஆம்பளைக்கு பிடிக்க மாட்டாங்க, பொம்பளைக்கு மட்டும் பேய் பிடிக்கும். பேய்க்கு கூட ஆம்பளை பிடிக்க மாட்டாங்க. என்னதோ யோசிச்சு பாருங்க. ஆமா, பேப்பர் வரட்டும், எந்த பேயா இருக்கட்டும் வருதா. ஆனா பொம்பளைக்கு மட்டும் பேய் வந்துருது. அப்ப நாடு எங்கே போய் கொண்டு இருக்கிறது? அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பேய். அதனால பேயின்னு சொல்லி நீ பயப்படாதே. உன்னையும் என்னையும் வாழ வைக்க இறைவன் ஒருவர் இருக்கிறான். அது உண்மையான இறைவன் இருக்கிறான். அதனாலதான் ஆமா, ராத்திரி சாம கூட கொடுக்கிற நேரத்தை மறுநாள் சொல்லிவிட்டு யாரும் மணி அடிக்கட்டும். ஆனா நீ இனிமேல் சிவச்சந்திரன் பிறந்த நாளைக்கெல்லாம் இனிமேல் 12 மணிக்கு யாரும் செல்போன்ல வாழ்த்து சொல்லப்படாது, மணி அடிக்கப்படாது. ஆமா, நான் அதான் சித்திரை 1 தான் நமக்கு புத்தாண்டு. அதிகாலை 3 மணிக்கு தான் ஐயாவுக்கு பண்ணிவிட, அதுல மாற்றமே கிடையாது. 4 மணிக்கு தான் நடத்துறது எங்க ஊர்ல. ஆமா, ஆனா எங்க ஐயா பதில கூட ராத்திரி 12 மணிக்கு நடைய திறந்துருவாங்க. என்ன ஹாப்பி நியூ இயர். அட எங்கடா போகுது? நாகரிக போதையாலே ஆடுதது மாறுதே இந்த கூட்டம் இல்லையப்பா கூட்டம் இக்கலியில். ஆதி பரம்பொருளான இறைவன் இக்கலி அளித்து தர்மயுகம் பிறக்க வைக்க வருகிறான். அதனால்தான் சாமி ஐயப்பனை தொட்டா தோஷம், மறுபடியும் தீர்ப்பு போட்டா கன்னியாகுமரியில் புயல் வந்து நிற்கு. தென்கிழக்கு அரபிக்கடலாம் அடிச்சு புடிச்சுன்னு அந்தால போயிரும். என்ன செய்யறது? தெய்வ கோபத்துக்கு ஆளாகாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை மாதிரி பயந்தன நீங்க வந்து கடவுளை கும்பிடல, அதனால நீங்க பயம் இல்லாம செருப்போட கூட உங்க கோயிலுக்கு போவீங்க. ஆனா நாங்கள் கடவுளை வணங்குகிறோம். இந்த உலகத்திலே முதல் வணக்கம் எங்கள் இறைவனுக்கே, அதிலே மாற்றமே கிடையாது. உண்டா இல்லையா? அதனாலதான் நாங்க செருப்பு போடுறது இல்லை, வாங்குறது இல்லை, அசைவம் சாப்பிடுறது இல்லை. ஆண்டவரை பார்க்க போறோம், உடனே சொல்லுவோம் கடவுள் சாப்பிடப்படான்னு சொன்னா தின்னு நல்லா தின்னு அப்புறம் கொழுப்படுத்து நடுரோட்ட சக்கரவியாதில சாவு. அவனை வந்த நேரம் தானையா, நம்ம ஆளு மாறிட்டானே. இப்ப கல்யாணம் விடா 18 கடா, பிள்ளைக்கு பேர் வைப்பா 9 கடா. இப்ப அசைவம் போடலன்னு வை, என்னல கல்யாணம் நடத்துங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் நிலைமை. இன்னைக்கு மாறிட்டோம். ஏன்? அவன் மெல்ல மெல்ல நம்மள புகுந்தான். ஆனா என்னவோ தெரியல, நம்முடைய ஆலயங்கத்தை வருகால இளைஞர்கள் நம்ம ராதாகிருஷ்ணன் போன்ற அன்பர்கள் எல்லாம் தலை தூக்கி நிறுத்தி நம்முடைய வழிபாட்டுகளை கீழே விடாம இன்னைக்கு மேல சீர்தூக்கி பார்க்கிறார்களே, அவர்கள் வாழ்வார்கள். கை தட்டு ஐயாண்டியா. அகிலம் தனை காக்க அன்பு கோடி பறக்க ஆகாத